நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் என்னென்ன காரியங்கள் எதிர்பார்த்திருக்கீங்களோ, உங்க குடும்பத்தை குறிச்சோ, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறிச்சோ, உங்க பிள்ளைகளை குறிச்சோ, உங்க வேலையை குறிச்சோ, உங்க வீட்டை குறிச்சோ, உங்க பிசினஸை குறிச்சோ, எந்த ஒரு காரியத்தை குறித்து நல்ல ஒரு முடிவு வேண்டும் என்று நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் அதை நல்ல முடிவாக மாற்றி தருவேன். நல்ல முடிவாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறது போல நான் அதை மாற்றி தருவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம நிறைய நேரம் முடிவு எடுப்போம், அது ஃபெயிலியர் ஆயிரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன காரியத்தை முடிவெடுத்து அதுக்காக நல்ல ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு கடினமான ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது உங்களால முடியாத காரியமாக இருந்தாலும் சரி, அது உங்க மூளைக்கும் உங்க அறிவுக்கும் உங்க புத்திக்கும் எட்டாத ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது மருத்துவருக்கும் அப்பாற்பட்ட ஒரு விதத்திலே அது மிகவும் கஷ்டமான ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, நல்ல முடிவை நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை விசுவாசிங்க. கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். நான் இவ்வளவு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் இந்த காரியத்திலே தேவன் எனக்கு இன்றைக்கு ஒரு நன்மை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்கள் எதிர்பார்ப்பை இன்றைக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, சாராள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்தா, எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும், கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாருன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் அவருடைய எதிர்பார்ப்பை தேவன் அதை பிறக்க செய்தார். இன்னைக்கு எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். நீண்ட நாள் நம்மை காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். நிச்சயமா நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. நீங்க ரொம்ப நாள் காத்திருந்து 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 ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு சொல்லி, ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லி, நல்ல ஒரு நன்மை கிடைக்கலையேன்னு சொல்லி, நான் எதிர்பார்க்கறது போல் நடக்கலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட வேதனையோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இவ்வளவு நாளும் காத்திருந்தது, இத்தனை மாதங்கள் காத்திருந்தது, இவ்வளவு வருடங்கள் நீ காத்திருந்த போதும், இன்றைக்கு நான் உனக்கு நீ என்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். நீ எதிர்பார்த்தது போல நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை. சவுலை குறித்து தாவீது எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னுடைய நினைவுகளை அவர் மறக்க வேண்டும், அவர் என்னை விட்டு தூரம் போக வேண்டும் என்று. கர்த்தர் தாவீது எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாரோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். அதே தேவன், தாவீதின் தேவன், அவர் உங்களோடு இருக்கிறார். அன்னாளுக்கு பாருங்கள், அன்னாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரே. ஆனால் கர்த்தர் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, நீங்கள் ஒரு காரியத்திலே இப்படி எல்லாம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற, அவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, பயப்படாதே. இன்னைக்கு நீ என்னென்ன காரியங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு, இது நடந்தால் நன்றாக இருக்கும், என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும், நான் கொஞ்சம் மேல வந்துருவேன், என் பழைய நிலைமை மாறிடும், என்னுடைய துன்பம் எல்லாம் மறைஞ்சிரும், என் வேதனை எல்லாம் மறைஞ்சிரும், நான் ஒரு லெவலுக்கு வந்துருவேன், இப்படி நடந்தா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? அந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்து அதை நீங்க கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்று நீங்க எதிர்பார்க்கணும். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் செய்வேன் என்று உங்க மேல அவர் நினைவா இருக்கிறார் என்றால் அதை நிச்சயமாக செய்வார் என்று நீங்க எதிர்பார்க்கணும். இது நடக்கும், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார், நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நான் விரும்புகிறதை அவர் எனக்கு நிச்சயமாக நிறைவேற்றுவார், அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே
எனக்காக அவர் தரித்திரராக மாறினார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார், எனக்காக காயங்களை பெற்றார். அதன் மூலமாக நான் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறேன். அதன் மூலமாக நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருங்கள். நிச்சயமாய் நிறைவேறும். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.